Dear Kutis, enhancement in food production, next part for the single cell protein SCP concept, then tissue culture, then protoplasmic fusion. This is basic idea. Single cell protein is nothing but dried cells of microorganisms or unicellular organisms used as protein diet for human consumption or fodder for animals. Single cell protein, if single cell used as a protein source, that's SCP. Alternate source of proteins for animal and human nutrition, that's a definition in book. So protein is alternate source. நமக்கு மட்டும் கிடையாது, அனிமலுக்கு ஃபாடரா இருக்கும், ஹியூமனுக்கு புரோட்டீன் டயட்டா இருக்கும். யாரை யூஸ் பண்றா அப்படின்னு உனக்கு தெரியும். சிங்கிள் செல் புரோட்டீனுக்கு ஆல்கேல கிளாமிடோமோனாஸ், குளோரெல்லா அண்ட் ஸ்பைருலினா யூஸ்ட் ஆஸ் புரோட்டீன் டயட் எஸ்சிபி. ஃபங்கஸ் எடுத்துட்டு எல்லாம் ஈஸ்டை யூஸ் பண்றான், அது எஸ்சிபியா இருக்கும். அதே மாதிரி agaricus bisporus, agaricus campestris, valvariella, valvariella diaspora. அதெல்லாம் உனக்கு edible mushrooms, அதுவும் rich source of protein இருக்கும். பட் அது சிங்கிள் செல்லில் வராது. அப்புறமா எடுத்துட்டோம்னா some microorganisms, some bacteria, pseudomonas, alkaligenes. அப்புறம் இங்க ஒரு பேர் கொடுத்துருக்கோம், மெத்தைலோஃபில்லஸ் மெத்தைலோட்ரோபஸ் அப்படின்னு ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் பேர் கொடுத்துருக்கோம். மெத்தைலோஃபில்லஸ் மெத்தைலோட்ரோபஸ் எல்லாமே ப்ரோட்டீன் சோர்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எதில் க்ரோ பண்ணுவோம், கல்ச்சர் பண்ணுவோம். பயோடெக்னாலஜி படிக்கிறப்ப ஃபர்மெண்டர் ஆர் பயோரியாக்டர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் இன் த கல்ச்சர் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் எஸ்சிபி சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்மெண்டர் ஆர் பயோரியாக்டர். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு கல்ச்சர் வெசலாக இருக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட், the ferment. Culture medium வேணும், அதை க்ரோ பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும். ரைஸ் ஹஸ்க், paddy straw, wood chips, then cell wall material, cellulose, hemicellulose, pectin, cutin, chitin, lignin, எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண முடியும்? We are in a position to grow this single cell protein, SCP. அது மாதிரி ஈஸ்ட்டை நம்ம க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா sugar industry waste molasses is the best substratum for the culture of SCP, culture of yeast. அதெல்லாம் நிறைய புக்ல போல. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கேட்டல் ஒரு கவ் எடுத்துட்டேன்னா 250 kg cow has got the ability to produce 200 gram protein per day புக்ல கொடுத்துருக்கோம். அதுவே 250 grams of methylophilus methylotropes எடுத்துட்டேன்னா அது double it is enriched with protein. It's a rich source of protein. It is doubled within 20 minutes to 2 hours. அப்போ கொஞ்சம் இருக்கிறது 20 minutes to 2 hoursலேயே நிறையா மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா அதனால என்ன பண்ண முடியும்? ஹை ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறப்ப ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனும் வாழ்க்கை நிறையா இருக்கும். அப்போ பிற்காலத்தில் ஃபியூச்சரில் ப்ரோட்டீன் சோர்ஸாக யார் இருப்பா அப்படின்னா இந்த எஸ்சிபி, த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அலோன் யூஸ் டு ஃபீட் த லார்ஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் போல இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும். இட்ஸ் அ ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ், ரிச் சோர்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், காமா லினோலினிக் ஆசிட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். It does not increase cholesterol, so recommended for heart patients. So எல்லாமே இருக்கும், highly nutritious. இதுக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. நம்ம செல் அப்படியே முழுங்குறோம். In algae the cell wall is made up of cellulose. In fungi the cell wall is made up of fungal cellulose or chitin. நம்ம பாடியில் செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. ஸோ சில பேருக்கு என்ன ஆகும்? அலர்ஜி வரலாம், வாமிட்டிங் வரலாம். செல்லுலோஸ் இன்டைஜஷன் லீட்ஸ் டு அலர்ஜி அண்ட் வாமிட்டிங். ஒரு கல்ச்சர் மீடியத்தில் க்ரோ பண்ணும். வி ஆட் சர்டைன் கெமிக்கல்ஸ் இந்த கல்ச்சர் மீடியம். அதை நம்ம சேர்த்து முழுங்குறப்ப எஸ்சிபியோட சில பேருக்கு கார்சினோஜெனிக்காக மாறலாம். இட் மே காஸ் கேன்சர். இது எல்லாத்தோட எடுத்துட்டோம்னா நம்ம செல்லை முழுங்கினோம்னா வி ஆர் நாட் செப்பரேட்டிங் த ப்ரோட்டீன்ஸ், வி ஆர் டேக்கிங் த என்டையர் செல் ஆஸ் அ ப்ரோட்டீன் சோர்ஸ். அப்போ செல்லில் ப்ரோட்டீன் மட்டும் இருக்க போறதில்ல, நியூக்ளிக் ஆசிட் இருப்பா, டிஎன்ஏ இருப்பா, ஆர்என்ஏ இருப்பா. இந்த நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் இஸ் இன்க்ரீஸ்ட். அப்போ என்ன ஆகும்? இன்ஸ்டெட் ஆஃப் யூரியா, யூரிக் ஆசிட் இஸ் ஃபார்ம்ட்.
Uric acid formanol, it leads to sodium urate crystals. அப்ப kidney stone வரலாம், rheumatism வரலாம். So side effect இதுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். Next is the tissue culture. Micropropagation அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி ஸ்டேட் போர்ட்ல நிறைய கொடுத்துருக்கா, பட் என்சிஆர்டில நிறைய இல்லை. அதை பத்தி ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். Tissue culture or micropropagation is nothing but developing a new organism from a single cell in the lab condition. Labல ஒரு செல்லுல இருந்து ஒரு ஆர்கானிசம், ஒரு பிளான்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இதுக்கு பேர் டிஷ்யூ கல்ச்சர்னு பேர். நீ ஒன்னே கேட்ப, எப்படி சார் ஒரு செல்லுல இருந்து ஒரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? முடியும். Each cell has got the ability to produce the entire organism, the entire plant body. And the ability க்கு பேர் totipotency னு பேர். The inherent power of a plant cell or inherent power of an animal cell. Inherent plant tissue culture தான் bookல கொடுத்துறோம். The inherent power of a plant cell to produce the entire organism is said to be totipotency. This concept is used in tissue culture technique. இது எதெல்லாம் பண்ணலாம்? We can propagate economically important plants, medicinally important plants, rare plants, the plants restricted to a particular area. எதவனாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்? Ornamental plants. We can propagate any plant group through this micropropagation or tissue culture technique. அப்ப இந்த tissue culture technique என்ன வேணும்? What are the things we needed? One is the inoculum. Inoculum means the cells to be grown in tissue culture technique. எதை grow பண்ண போறியோ அதுக்கு inoculum பேர். Then culture vessel. வளர்றதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். Either test tube or petri dish or petri plate or anything else. Davara, tumbler, vengla pane, cooker, as you please, you can grow. So this is called culture vessel. And for the growth of this inoculum, we need a medium, the culture medium. Culture medium means the medium which furnishes all the nutrients needed for the development of a cell. ஒரு செல்லோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இருக்கிறவால என்ன சொல்லுவோம்? கல்ச்சர் மீடியம்னு சொல்லுவோம். It is enriched with carbohydrates, fats, proteins, minerals. ரெண்டு ஹார்மோன் முக்கியமா இருப்பா. One is auxin, another is cytokine. Auxin, cytokinin அரவணால் வச்சுக்கலாம். அப்ப கல்ச்சர் வெசல் இருக்கா, கல்ச்சர் மீடியம் இருக்கா, இனாக்குலம் இருக்கா. The cells to be grown in tissue culture technique. Liquid medium இருக்கலாம், solid medium இருக்கலாம். Solid மாறணும்னா agar agar used as a solidifying agent. Agar agar தூக்கி போட்டோம்னா இது solid மாறிடும். Agar agar the gel like non-nitrogenous substance extracted from the cell wall of rhodophysian members. Red algae ல இருந்து ஒன்னு எடுப்பா agar agar, அதை தூக்கி போட்டோம்னா இது கெட்டிமா மாறிடும். அப்ப solidify பண்ணலாம். Before tissue culture technique, everything should be sterilized. Tissue culture பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணிடணும். You know, sterilization is nothing but get rid of microbes. நுண்ணுயிர் நீக்கம்னு சொல்லுவோம். இந்த இனாக்குலத்திலேயோ வெசல்லையோ மீடியத்திலேயோ ஏதானு இருந்தாலும் அந்த மைக்ரோவை ரிமூவ் பண்ணணும். ஸ்டெரிலைசேஷன் கெட் ரிட் ஆஃப் மைக்ரோப்ஸ். நுண்ணுயிரிகளை நீக்குதல். எதுல இருந்து? கல்ச்சர் வெசல், கல்ச்சர் மீடியம் அண்ட் இனாக்குலம். இனாக்குலத்தை என்ன பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் வச்சு தான் ஸ்டெரிலைஸ் பண்ணுவோம். Sodium hypochlorite, potassium hypochlorite, mercury chloride, chemical sterilant. அதை வச்சு இதை ஸ்டெரிலைஸ் பண்ணிடுவா, நுண்ணுயிர் நீக்கம் பண்ணிடுவா, அது மேல இருக்க மைக்ரோப்லாம் ஆரம்பிச்சிடுவோம். But culture vessel and culture medium sterilized in an instrument called autoclave. Autoclave no ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைப்பா. Autoclave ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல 121 டிகிரி செல்சியஸ்ல 10 to 15 minutes இதை தூக்கி வைப்பா. எண்ணெயும் தூக்கி 121 டிகிரி செல்சியஸ்ல வச்சோம்னா ஆவியா போயிடும். இனாகுலத்தை தூக்கி வச்சோம்னா அஸ்தி தான் கிடக்கும். We get only ashes. So அதனால இதை தூக்கி இங்க பண்ண மாட்டோம். The culture vessel and culture medium sterilized in an instrument called autoclave at 121 degrees Celsius for 10 to 15 minutes. எல்லா மைக்ரோபும் செத்து போயிடுவோம். இதை தூக்கி இதுல போடணும். அதுக்கு inoculation. Introducing inoculum into the culture medium is said to be inoculation. அது வெளியெல்லாம் பண்ண முடியாது. Atmosphere with a lot of microbes. So அதுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். Laminar air flow chamber அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்.
laminar sutrotarain தமிழ்ல சொல்லுவோம் microbe free ஒரு chamber இருக்கும் அதுல இத தூக்கி போடுவோம் inoculation done under aseptic condition by using warmed and cooled platinum wire or micropipette in a room in a chamber called laminar airflow chamber அதாவது platinum wire warm ஆக்கி கூல் பண்ணி அதனால தூக்கி போடுவா or micropipetteனால தூக்கி போடுவா அது inoculation னு பேர் தூக்கி போட்டாச்சா after inoculation it is covered by a cotton plug cotton வச்சு மூடி வச்சிடுவோம் what is the role of this cotton plug cotton plug helps in the diffusion of gases the via oxygen உள்ள போவா carbon dioxide வெளில வருவா ஈஸியா இருக்கும் அதே மாதிரி prevent the entry of microbes it is nothing but fibers surface fibers obtained from the seed coat cotton உனக்கு தெரியும் பருத்தி சொல்லுவோம் அந்த காட்டன் இருக்கு பாருங்களே அது சீடு மேல இருந்து வரக்கூடிய ஃபைபர்ஸ் இது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இது உள்ள யாருமே போக முடியாது it prevent the entry of microorganism that's why it is covered by cotton plug அப்புறம் இத தூக்கி இன்னொரு இன்ஸ்ட்ருமென்ட்ல வைப்பா அதுக்கு பேர் இன்குபேட்டர்னு பேரு அதுல டெம்பரேச்சர் 26 plus or minus 2 degrees Celsius இருக்கும் இவள டீடைலா உங்க புக்ல எல்லாம் தெரிஞ்சுக்கோ light intensity 2000 to 4000 lux இருக்கும் அதுல வைக்கிற சமயத்துல உனக்கு என்ன ஆகும் இந்த ரெண்டு ஹார்மோனும் ஆக்ட் பண்ணும் cytokinin promotes cell division auxin promotes cell elongation finally a mass of undifferentiated and organized tissue is formed called the callus cytokinin cell division promote பண்ணுவா cell பிரிதல் auxin cell elongation promote பண்ணுவா a mass of undifferentiated and organized tissue is formed is said to be the callus இது form ஆகும் இந்த callusல இருந்து root form ஆனால் rhizogenesis shoot form ஆனால் callogenesis root shoot form ஆனால் morphogenesis எப்படி ஒரு ஆளு சொல்லிக்கலாம் so இந்த callusல இருந்து உனக்கு என்ன ஆகும் organs form ஆவா organs form ஆனால் organogenesis morphological parts form ஆகுறதுனால morphogenesis formation of root rhizogenesis formation of shoot callogenesis but sometimes from the callus a bipolar embryo with radical plumule and cotyledon is formed ரொம்ப rare in the body cell because in tissue culture we are using only the somatic cells from the body cells instead of or plant form ஆறதுக்கு பதிலா embryo is formed a bipolar embryo with radical plumule and cotyledon is formed இது பேரு embryogenesis னு பேரு sometimes from the callus a bipolar embryo with radical plumule and cotyledon is formed such embryo this is called embryogenesis these embryos are called somatic embryos or somoclonal embryos or embryoids which are converted into artificial synthetic seeds. This is the artificial seed. So embryogenesis is a concept. From the callus, sometimes bipolar embryo with radical plumule cotyledon is formed. Such embryos are called the somatic embryos or somoclonal embryos or embryoids which are converted into artificial synthetic seeds. Next என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட் இருக்கு பத்தியோனோ இது பிளான்ட் ரூட் டு ஸ்டெம் வந்தா பிளான்ட்டா இருக்கும் அந்த பிளான்ட் சின்னதா இருக்கும் அதுக்கு பேர் பிளான்ட்லெட்னு பேர் பிளான்ட்லெட் எடுத்து நேரா மண்ணுல ஊற முடியாது கொஞ்சம் கொஞ்சமா லேப்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுவோம் லேப் டெம்பரேச்சரும் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரும் ஒன்னா வந்தோன்னா மண்ணுல ஊறுவோம் அதுக்கு பேர் ஹார்டனிங்னு பேர் the plantlets are gradually introduced into the natural environmental conditions the process is said to be hardening அப்படின்னு process இது டிஷ்யூ கல்ச்சர் இதை பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்கா இந்த டிஷ்யூ கல்ச்சர்ல என்னென்னலாம் ப்ராபகேட் பண்ணலாம்னு ஒரு புக்ல கொடுத்துருக்கா டொமேட்டோ பனானா ஆப்பிள் அதே மாதிரி சில பிளான்ட் வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணும் இப்போ வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பிளான்ட் நம்மளால என்ன பண்ண முடியாது இது மாதிரி பண்றது கஷ்டம் அப்ப சில பார்ட்டை மட்டும் வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ணாது எஸ்பெஷலி the virus doesn't affect the apical meristems shoot tip root tipல இருக்கு பாருங்க அந்த apical meristem generally viruses affect பண்ணாது அப்ப என்ன பண்ணுவா அது மாதிரி வைரஸ் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ்ல they take the apical meristem அந்த apical meristem டிஷ்யூ கல்ச்சர்ல நம்ம grow பண்ணோம்னா வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் are formed வைரஸ் இன்ஃபெக்ஷனே வராத பிளான்ட்டை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் such culture is said to be apical meristem culture னு பேர் இது உங்க புக்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்
In banana, sugarcane, and potato, apical meristem culture is done. So, this is முக்கியமான ஆச்சும். மூணாவது குட்டி கான்செப்ட் எடுத்துனேன்னா இதுவும் ஒரு குட்டி பேரா தான் கொடுத்துருக்கோம். இதை பத்தி சொல்லிட்டு சோச்சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல போய்ப்போம். அடுத்தது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். Protoplasmic fusion or somatic hybridization அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள்லாம் தரல, சும்மா ஒரு பேரா லாஸ்ட்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட்ல கேட்பாங்கிறதுனால அதுக்கு போகணும். You know protoplast, cell without cell wall. Plant cell without cell wall is said to be protoplast. இது ஒரு செல் வச்சுக்கோ, cell with cell wall, plasma membrane and nucleus. Then the cell wall and the remaining part is said to be the protoplast. Protoplast, isolated protoplast of plant cells are totipotent in nature. In the protoplast, இன்னொரு organism produce பண்ணக்கூடிய ability இருக்கும். What is protoplasmic fusion or plasmogamy or somatogamy or somatic hybridization? Isolated protoplast of two similar species or two different species or two different genera fused to produce a hybrid cell. Same species of protoplastio, different species of protoplastio, different genera of protoplastio fuse panni or hybrid cell produce pannona, the process is said to be protoplasmic fusion. In this process we are using only the body cells, only the somatic cells. So this hybridization is said to be somatic hybridization. இது 1900 பண்ணின. உனக்கு கடுகு தெரியும், முள்ளங்கி தெரியும். கடுகு மஸ்டர்ட், முள்ளங்கி radish. முள்ளங்கில radishல we use only the root because it is a root modification. Food ஸ்டோர் பண்ணிப்பா, முள்ளங்கி சாம்பார் சாப்பிடுவோம். மேல இருக்கு பாருங்களே, லீஃப் ஒன்று யூஸ் கிடையாது. சில பேர் அதை என்ன பண்றது கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்றா, பட் ஜெனரலி we are not using it. மஸ்டர்ட் எடுத்துட்டேன்னா ஏரியல் பார்ட்ல இருக்கக்கூடிய சீடு தான் நமக்கு வேணும். மஸ்டர்ட் ஆயில் அது கடுகை நம்ம பொரிச்சு சாதம் போட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கணும், சாதம் மேல போட்டு. ஸோ ரூட் ஒரு பிளான்ட்ல யூஸ், இன்னொரு பிளான்ட்ல மேல இருக்க ஏரியல் சீடு யூஸ். அதோட ரெண்டோட புரோட்டோபிளாஸ்டையும் அப்பயே ஃபியூஸ் பண்ணி முள்ளங்கி பிளஸ் கடுகு we get a new plant called முடுகு. இவனே சத்தியமூர்த்தி தலையில பொடுகு அப்படின்னு சொல்லக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் இன் protoplasmic fusion in the year 1900. ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் க்ளோஸ். முள்ளங்கி அவன் எதுக்காக பண்ணா, முள்ளங்கி கடுகு ஃபியூஸ் பண்ணோம்னா கீழே இருக்க ரூட் ரேடிஷ் மாதிரி இருக்கும், மேல மஸ்டர்ட் மாதிரி இருக்கும். அங்க சீடு எடுத்துக்கலாம், கீழே ரூட்டையும் சாப்பிட்டுக்கலாங்கிறதுக்காக பண்ணான். அது வேற மாதிரி போயிடுது. ரூட்டை பார்க்கறதுக்கு கடுகு மாதிரி இருந்தது, மேல இருக்கிறத பார்க்கறதுக்கு முள்ளங்கி மாதிரி இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் சக்சஸ். இப்ப அதே மாதிரி உனக்கு தெரியும் பொட்டேட்டோ பிளஸ் டொமேட்டோ. பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, டொமேட்டோ தக்காளி, ரெண்டையும் சேர்த்து பொமேட்டோ உருக்காலி. திஸ் இஸ் கால்ட் protoplasmic fusion. நெல்லையும் கேரட்டையும் ஃபியூஸ் பண்ணி பேடி பிளஸ் கேரட், பேரட், நெல்லு பிளஸ் கேரட், நெரட்டு. சத்தியமூர்த்திய கிளாஸை விட்டு வெரட்டு. இது மாதிரி நீ எதை வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். So isolated protoplast of two similar species or two different species or two different genera fused to produce a hybrid cell is said to be protoplasmic fusion or plasmogamy or somatogamy or somatic hybridization. Producing hybrids or production of hybrids using the somatic cells or crossing the somatic cells. That's protoplasmic fusion. அதில் நீ ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பொமேட்டோவை ஞாபகம் வச்சுக்கோ. பின்னாடி நீ ஒரு சயின்டிஸ்டாக ரிசர்ச்சராக வந்தேன்னா எதை வேணாலும் ஃபியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதாண்ட குட்டியில் தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.